என் பிள்ளைகளை கிளப்பி கூட்டிட்டு ஓடி வந்திருக்கேன். நீ என்னடா இங்க வந்த உடனே இவ்ளோ லேட்டா வருதுங்க? ஆட்கள்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்டா ஒருத்தர் கூட வரல, நீதான் முதல்லங்க. என்ன மீன்காரி ட்விஸ்ட் பண்ணி விடுறியா? ட்விஸ்ட் இல்ல வானரி, என்னதான் இருந்தாலும் நீங்க பிள்ளைக்கு பெரியம்மா இல்ல. உங்க தங்கச்சி நீங்க என்ன வரலையேன்னு எதிர்பார்ப்பால வானரி. அதனாலதான் கேட்டேன். சரி வானரி, கோவத்தை விடுங்க. டெக்கரேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு தான் வரேன். வீடே சொல்லி சொல்லிக்குது. சொல்லிக்கும்ல வானரி, பொருள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம். நீ வாங்கினால சொல்லிக்கல மீன்காரி. என் தம்பி வந்து டெக்கரேஷன் பண்ணனால இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. வானரி, உங்க தம்பி மட்டுமா எத்தனை பேர் இதுக்காக பாடுபட்டிருக்கோம். அப்படி எத்தனை பேர் என்ன பாடுபட்டுட்டிய? நான் ராத்திரி அப்பப்போ பிள்ளைகளுக்கு காப்பி போட்டு கொடுத்திருக்கேன். ஓஹோ, இது பெரிய சாதனை தான். என் மவ கண்ணுமணி பிள்ளை இந்த பொருளெல்லாம் எடுத்து கையில கொடுக்கிறதுக்கு உதவி செஞ்சா. அந்த கருவாடு செஞ்சது உன்னைய விட பெரிய சாதனை தான். என் மாமே அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு ஒண்ணா சொல்லி கொடுத்திருக்கா. ஓஹோ, அப்போ மௌன வேலை செய்யல. வானரு, அதுவும் வேலைதான் வானரு. சுள்ளலன்னா இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நான் காப்பி போட்டு கொடுக்கலன்னா ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து எப்படி வானரு வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க. அது மட்டுமா சாமி பிள்ளை வேற இதுல பங்களிச்சிருக்கா. அவளெல்லாம் கருவிலே அழிச்சிருக்கனா? அவெல்லாம் அங்க வந்து பங்களிச்சா போல. ஆமா, அந்த குடிமை என்ன பங்களிச்சா? ராத்திரி முழுக்க தூங்க விடாம உங்க தம்பியை நல்லா பாத்துக்கிட்டா வானரு. மொத்தத்துல இங்க டெக்கரேஷன் நடக்கல. இந்த கொண்டக்காரி மண்டக்காரி எல்லாம் கட்டு கும்மி அடிச்சுட்டா நீ காப்பி போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கா. முதல்ல உன் 3 முடிய கட்டு பண்ணிருக்கானே, அப்பதான் எல்லாரும் சரி வந்திருப்பாள்வே. வானரு, நேத்து முழுக்க முழிச்சிருந்து எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சதுனாலதான் இப்ப நல்லபடியா நடக்குது வானரு ஃபங்க்ஷனு. நேத்து மட்டும் ஒழுங்கா இதெல்லாம் நடக்கையில இன்னைக்கு ஃபங்க்ஷனே ஒழுங்கா நடந்திருக்காது. அதை யோசிச்சு பாருங்க வானரு. பார்த்தேனால தான் மனசுலாம் நிறைஞ்சு போச்சு. இங்க பாரு மீன்காரி, என் தம்பி இதுக்கு மேல எனக்காவது ராத்திரி டெக்கரேஷன் பண்ணவா அதுக்கு வா கூப்பிட்டான்னு வச்சுக்க, நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். சரி வானரு, சம்மந்தி எங்க எப்போ வருவாவே? கேக் வெட்டும் போது எங்க அம்மா வருவா. கேக்குற தம்பி எங்க வானரு? நேத்து ராத்திரி முழுக்க என் தம்பி தூங்க விடாம இங்கே வச்சு கொடுமைப்படுத்திருக்கா. வந்ததுல இருந்து சாப்பிடல, தண்ணி குடிக்கல, காப்பி குடிக்கல, ஒரே தூக்கமா தூங்கிட்டு கிடக்கா. இப்ப நான் எழுப்பி விட்டுட்டு நான் வாரேன். வருவா வந்துருவேன். சரி வானரு, மகர எங்க? என் புருஷன் வீட்டுல போய் நீ கூப்பிட்டியாக்கா? ஆமா வானரு, நேத்தவே கூப்பிட்டாச்சு. மகர இல்ல அக்கா தான் இருந்தாவ, அவியல கூட்டிட்டு வந்தே வாரேன்னு சொன்னாவல. வாரேன்னு சொன்னா கண்டிப்பா வருவாவே. சரி வானரு, ரொம்ப சூடா இருக்கே, உள்ள போய் சில்லுன்னு ஒரு கிளாஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிங்க. நல்ல ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு சில்லுன்னு போட்டு வச்சிருக்கு. வாங்க வானரு, பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி கொடுங்க. ஆமா, பெரிய கூல் ட்ரிங்க்ஸ். இதுக்காக தான் நான் காட்டிட்டு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி வானரு, உள்ள போய் உங்க தங்கச்சி பிள்ளைய பாருங்களேன். புது ட்ரெஸ் போட்டிருக்காவ, தேவதை மாதிரி இருக்காவ ரெண்டு பேரும். நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலனாலும் பிள்ளைகளுக்காக வாங்கி கொடுங்க. எப்போ உள்ள பாங்க போ, சித்தி கூல் ட்ரிங்க்ஸ் தருவா. சரி பிசாண்டி. இல்ல பிசாண்டின்னு சொல்லான்னு சொல்லியிருக்கேன்ல, பிசு பாட்டின்னு சொல்லு. மம்மி, நீ மட்டும் பிசாண்டி சொல்ற, நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம். வானரு, சொன்னா சொல்லிட்டு போட்ட வானரு, சின்ன பிள்ளைகள் தானே. என் பேத்திய சில நேரங்கள்ல அக்கான்னு கூப்பிடியா. ஏன் மீன்காரி, அந்த பிள்ளை உன்னை அக்கான்னு கூடியதுல உனக்கு பெருமையா இருக்கேனே? இல்ல வானரு, பாட்டின்னு கூடுவா, எப்பயாவது அக்கான்னு சொல்லிடுவா. நான் வேற பார்க்கிறதுக்கு அவள மாதிரியே இருக்கேல்ல, அதனால பிள்ளைக்கு எப்படி தோணுமோ என்னமோ. அது மட்டும் இல்லாம பாட்டியல்னா முடி நரைச்சுமே இருப்பாவே. எனக்கு என்ன ஒரு முடி கூட நரைக்கலல வானரு. அதனாலதான் பிள்ளைகள் என்னைய பாட்டின்னு சொல்லி சங்கடப்படுதுவே. நீ சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஒரு வயசு பிள்ளை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு பேசுதே சொல்லுது. நீ சொல்லிட்டாங்கக்காக நாங்க அப்படியே நம்பிடணும். இல்ல வானரு, பொதுவா சொன்னேன். நல்லா சொல்லுவா. இந்த 3 முடியும் கிடக்காதனால தானே சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன கற்பாவில வெள்ளையாவில நீ. அதை கட்டு பண்ணிட்டா எல்லாம் சரியா வந்துடும். சிம்பு பிங்கி போங்க, உள்ள போங்க, சித்தி அங்க இருப்பா. தங்கச்சி போய் பாருங்க. சரி மம்மி. இங்க பார் மீன்காரி, எந்த பிள்ளைகளாவது பிசாண்டின்னு சொல்லுமே நீ சரின்னு சொல்லிட்டு நின்னான்னு வச்சுக்க, அதுவேளை ஒன்னும் கேட்க மாட்டேன். ஒன்னிய 3 முடியும் கட்டு பண்ணிட்டு விட்டுருவேன். எம்மாடி பிசாண்டி, கேக்கு வெட்டியாச்சம்மா? இல்ல பெரியம்மா. வானரு, பாட்டி மாவை இனிய பிசாண்டி சொல்லியாவே
போதோ. பெரியம்மா, அங்க கேக் வெட்டி இடத்துக்கு முன்னாடி சேர்ல நிறைய போட்டு வச்சிருக்கு, போய் உட்காருங்க. யார் வந்தாலும் அங்கதான் வந்து உட்காருவாவே. என் மருமவா கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து தருவா, குடிச்சிட்டே உட்கார்ந்துங்க. இப்ப கேக் வெட்டிடுவோம். அப்படியா பிஷாண்டி? தங்கச்சிமா நம்ம முன் வரிசையில போய் இடம் பிடிப்போம் வாமா. சரிங்கக்கா. ஏழை ஓனர் உள்ள வா. சரி பாட்டி, நீங்க போங்க வாரேன். போங்க வாடரு, உள்ள போங்க. சரிங்க பிஷாண்டி, எல்லாரையும் வரவேத்துட்டு கொஞ்சம் நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க கேக் வெட்டக்கு முன்னால. நான் வந்த வரவுல கேக் வெட்டுவோம் வானரு. நான் தானே இந்த வீட்டுக்கு மெயினி. ஆமா, பிறந்த நாள் உனக்கு தானே, நீ வந்த உடனே தான் கேக் வெட்டுவாவே. ஓனர் எப்போ வந்தே ஓனர்? இப்பதான் வந்து நிக்கேன். உன் பிள்ளைங்க அதான் பச்சை கிளிட்ட கொடுத்துட்டு வந்தேன் ஓனர். அப்ப மஞ்சள் கிளியாவது கூட்டு வர வேண்டியதானே, டாடியும் கூட்டிட்டு வர வேண்டியதானே. 2 கிளியும் வரலன்னு சொல்லிடுச்சு ஓனர், அதனால டாடியும் வரலன்ட்டாவே. அதான் பாப்பா வகையில பாத்துக்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். மீன்காரக்கா, பிறந்த நாளை சூப்பரா கொண்டாடுறீங்களா? எவ்வளவு செலவாச்சு? குழந்தை பிள்ளை, ஃபங்க்ஷன்ல முழுமையா முடிஞ்சாதாம்மா தெரியும் எவ்வளவு செலவாச்சுன்னு. பிறகு வீட்டுக்கு வந்து சொல்லியேன்னே. சரி மீன்காரக்கா. என் பிள்ளைக்கு எனக்கு கொஞ்ச நாள்ல பிறந்த நாள் வருங்களா? அதுதான் கேட்டேன், எவ்வளவு செலவாச்சுன்னு தெரிஞ்சா நானும் கொண்டாடி விடுவேன். குழந்தை, நீ வந்ததை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டே வந்த, நீ எட்டி பார்க்காம வந்துட்ட. ஏக்கா, நீங்க கூப்பிட்டது என் காதல் உலையிலக்கா விழுந்துருந்துச்சுன்னு பாத்துக்க மாட்டேனா? மீன்காரக்கா வீட்டுல வேற ஸ்பீக்கர்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு, அதனால தான் காது கேட்கலக்கா. சரி குழந்தை. சரோஜா, நீனும் இப்பதான் வந்தியா? ஆமா ரோசப்பக்கா, என்னதான் கேக் வெட்டுவா, வாங்க உள்ள போவோம். சரி சரோஜா. மீன்காரக்கா அஜய் டியூஷன் போயிட்டு என்ன வரல பார்த்துக்கிடுங்க. அதான் பூமாரி மட்டும் கூட்டிட்டு வந்தேன், வந்த பிறகு வருவான். அப்படியே சரி, உள்ள வாங்க எல்லாரும். உள்ள போய் பார்த்தாவே வானரு ஆசந்து போயிருவாவே. டெக்கரேஷன் அப்படி பண்ணிருக்கோம்ல, எல்லாரும் இன்னைக்கு வாய் அடைச்சு போறாவே. வானர்ட்ட கொஞ்சம் பணம் தாங்க, பிறந்த நாள் நல்லா கொண்டாடுவோன்னு கேட்டதுக்கு தர முடியாதுன்னுட்டாவே. அதுக்காக நாங்க கொண்டாடாமலே விட்டுட்டோம். ஆவிய கண்ணு முன்னாடி சூப்பர் டெக்கரேஷன்லாம் பண்ணி பிறந்த நாள் கொண்டாடியும்ல. நல்லா பார்த்துட்டு தாளை சுத்தி போட்டோம். வாங்க 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 வாக்கா, வாங்கத்தா. எப்போ வருவியன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களுக்காக தான் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தேன். கேக் வெட்டியாச்சா? இல்லக்கா, இனிமேட்டு தான். என் மகன் வந்துட்டானா? இல்லக்கா, இன்னும் வரையில, இனிமேதான் வருவாவே. அவ வந்துட்டாளா? யாரு? ஓ மார்மவ தானே. மார்மவ வந்தாலும் கேக் வெட்டிதானே. மார்மவா என்ன வரலையாக்கா? ஏக்கா, இனிமேதாக்கா வருவாவே. இப்பதான் ஒருத்தரா வந்துகிட்டு இருக்காவே. அந்த நேரத்துக்கு வந்தோம்லாம் இல்ல, இவங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கணும். ஏக்கா, எதுக்கு அப்படி நினைக்கா? ஏன் பியாத்திக்கு பிறந்த நாள், உள்ள போய் நம்ம பியாத்திய பாரு. ஏன் மார்மவ அக்கா பேசிக்கிட்டு இரு. ஏகப்பட்ட பேர் வந்திருக்கா, வானர் வந்திருக்கா, உள்ள போய் பியாத்து போ. அவ்வளவு வந்திருக்காளோ? அப்ப நாங்க இப்ப உள்ள போல. ஏங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம் வாங்க. நாகப்பழம் இப்போ போயிட்டு திரும்பி வர்றதுக்கு நேரம் ஆயிரும். அதான் வந்துட்டோம்ல, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே போலாம். ஏக்கா, ஏன்க்கா கோவப்படியா? வானர்லாம் பேசிட்டு உடனே மறந்துருவாவக்கா. அவிய பேசுறதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு. எதுக்கு அதையே நினைச்சிட்டு கிடக்கா? உள்ள போக்கா, நம்ம பேத்திய போய் பாரேன். ஆனிக்கா குட்டி பாட்டி எப்போ வருவாவன்னு கேட்டுட்டு கிடக்கா. போக்கா, உன் பேத்தி பாட்டின்னு உன்னைய கேட்டிருப்பா, நீங்க கேட்க போறா? ஏக்கா, உன்னைய அவ பாட்டின்னு தான் சொல்லுவான. போட்ட காமிப்பெல்லாம் அடிக்கடி. போக்கா, பிள்ளைய போய் பாரு, மார்மோட்ட போய் பேச. எத்தா, உள்ள போங்க. சரிம்மா. நாகப்பழம் கோச்சிக்காத, உள்ள வா. வாங்க உள்ள போவோம். அக்கா வந்துட்டானே, அந்த ஜெனிஃபர் பிள்ளைகிட்ட இந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. இப்போ என்ன செய்ய? ஏனுமா தானே வருவாவே, அவியிட்ட சொல்லிடுவோம். பேரவே பியா பேப்பேன்னு முடிச்சிட கூடாது. தங்கச்சி, ஆடடே எக்கா, வாங்க வாங்க வாங்க, மகரே வாங்க. இப்பதான் வானர் உங்ககிட்ட சொன்னீங்களான்னு கேட்டுட்டு உள்ள போனாவே. பின்னாடியே வந்துட்டீங்களே. எக்கா, நான் உங்களை கூப்பிட்டது வானர்ட்ட இங்க சொல்லலையோ?
சரிங்க சித்தி. அக்கா என்னமோ ஓனர் ஓயாம போன் அடிச்சு பேசுவாங்கற மாதிரி சொல்லிட்டு போறாவ. மாகரு வெளிநாட்டுல இருந்த வரைக்கும் மாமியார கூட போய் பார்க்கல ஓனரு போறதான் சொல்லுவாவன்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்னவோ அக்கா ஏமாறுமாவான்னு புகழ்ந்துட்டு போறாவ. இது என்ன கதைன்னு தெரியலையே. பேரவு கண்டுபிடிப்போம். சில்பா சாமி வாங்க. ஃபிஷ் ஆண்டி கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ? இல்லம்மா என்ன ஆரம்பிக்கல. இப்பதான் ஒருத்தர வந்துட்டு இருக்காவ. நான் வரவேத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள போய் பின்னாடி கேக் வெட்டி இடத்துல உட்கார்ந்திருக்காவ. நீங்களும் போய் உட்காருங்க போங்க. மீன்கறக்கா சாப்பாடு எப்போ பிய? சில்பா கேக் வெட்டின உடனே சாப்பாடு வச்சிருவோம். என்னது கேக் வெட்டின உடனேயா? ஆமா சில்பா அப்படிதான் சொல்லி கூப்பிட்டேன். ஏக்கா 7 மணிக்கு வெட்டிடுவோம் உடனே சாப்பாடு வச்சிருவோன்னு சொன்னீல்ல. அதான் சில்பா கொஞ்சம் நேரம் ஆயிட்டு எல்லாரும் வரதுக்கு. இப்போ எல்லாரும் வந்துருவாங்க. கேக் வெட்டிட்டு உடனே சாப்பாடு வச்சிருவோம். சரிக்கா எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும். நான் சாப்பிட்டுட்டு போய் பாத்திரம் எடுத்துட்டு வரட்டுமா இல்ல பாத்திரத்தை இப்பயே எடுத்துட்டு வந்துட்டுமாக்கா? சில்பா இப்ப எடுத்துட்டு வராத. உன்னைய மாதிரியே எல்லாரும் பிறகு கேட்பாவ. நானே பந்தியில வைக்க மாட்டேன்னா சாப்பாடு ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். அதனால சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு நீ பாத்திரத்தை கொண்டு வா. மிச்ச மீதி ஏதாவது கடந்ததுன்னா நான் தாரேன். ஃபிஷ் ஆண்டி ஆர்டர் கொடுத்து தானே வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நிறைய இருக்கும். அதாம்மா பந்திக்கு வச்சு முடிஞ்சது போக மிச்சம் இருந்தா தாரேன். சாப்பாடு வாங்கியதுக்கு உடனே வந்துடாதுங்க. என்னால உடனே எடுத்து தர முடியாது. இல்லன்னு தான் சொல்ல முடியும். பந்தியெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில வாங்க. மிச்சம் எவ்வளவு இருந்தாலும் தந்துறேன். சரியா? சரி ஃபிஷ் ஆண்டி. மீன்கறக்க நாங்க பாப்பாக்கு பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்க்கா. அப்படியே சிலுப்பா ரொம்ப சந்தோஷம். போங்க 2 பேரும் உள்ள போங்க. சிலுப்பாவே பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனா ஓனரு வேர்ங்கையெல்லாம் வீசிட்டு போன மாதிரி இருந்து ஒரு பரிசு கூட வாங்கிட்டு வரையில போல. தங்கச்சி பிள்ளை தானே ஒரு நல்ல பரிசு வாங்கிட்டு வந்து தந்தாதான் என்ன. இன்னைக்கு எதுவுமே செய்யாம அவிய போட்டா அதுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன். ஏழவுக்கு தான் ரூபா தர மாட்டேன்னுட்டாவ. அதனட்டாவது ஏதாவது செய்யணும்ல. ஒண்ணும் செய்யாம போகட்டும். அதுக்கு பிறகு பாத்துக்கிறேன். மீன்கறக்கா தெருவே ஜொலிக்குது. வா செல்லம்மா வா. சூப்பரா இருக்குக்கா டெக்கரேஷன்லாம். எப்படி பண்ணீங்க? எவ்வளவு செலவாச்சுக்கா? செல்லம்மா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியதுக்கு 50,000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாவ. ஏன் மகே 10,000த்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டா. அப்படியேக்கா 10,000 ஆச்சோ? ஆமா செல்லம்மா பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். சேகர் தம்பி உதவிக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டான். அப்படியேக்கா சேகர் தான் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தானோ? ஆமா சேகர் என் மாவன் என் மோவா சாமி பிள்ளை நானி எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்த்திருந்தோம். அப்படியேக்கா சூப்பரா இருக்கு எல்லாமே. ஏகப்பட்ட செலவாயிருக்கோன்னக்கா. ஆமா செல்லம்மா செலவழிச்சதுக்கெல்லாம் மொத்தமா இன்னைக்கு வாசல் பண்ணிட மாட்டேன். எப்படிக்கா? எல்லாரும் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாவ இல்லனா gift வாங்கிட்டு வருவாவ. மொயில அவ்வளவா தரமாட்டாவளேக்கா இந்த விசேஷத்துக்கு. எனக்கு